எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட்வொர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் இதாக போடுவேன். மறக்காம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மறக்காமல் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா பூஜை ரூம் ஆர்ச் டிசைன் தான் இப்போ வரும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ஆர்ச் டிசைனு. நார்மலாக சின்ன சைஸ் தான் என் சேனலில் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் சைஸாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் வீடியோட தம்ப்லைனு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் வீடியோட அவுட்புட்டு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரே ப்ளைவுட்டில் கட்டல 2 ஜாயிண்ட்டு, அதான் 2 ப்ளைவுட் தனித்தனி துண்டு இருந்தது. அதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஆர்ச் டிசைன் கட் பண்ணிட்டு மேலே வர ஹெட் போர்ஷனில் மட்டும் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக ஒரு இன்னும் சின்ன ரவுண்ட் சர்க்கிள் வர மாதிரி இதுக்காக ஒரு தனியாக ஒரு பீஸ் ஒன்று அட்டாச்மெண்ட் பண்ணுவோம். அது வந்து நான் இந்த வீடியோவில் கடைசியில் காட்டுறேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துக்குருவோம். ப்ளைவுட்டு ப்ளஸ் மார்க்கரு, அது ஜிக்ஸாக் மிஷினு, அடுத்தது சம் கார்பெண்டர் டூல்ஸ் இதாக தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிசைன்ஸ் எல்லாமே கையில் வரைஞ்சி அடுத்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட என்ன டூல்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் இந்த ஆர்ச் டிசைன்லாம் கரெக்டான ஷேப் கொண்டு வந்தேன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கையில் தான் வரைஞ்சிருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ஒரு ஈவனாகவே இல்லை. அதனால் என்ன பண்ண பார்த்தா நம்ம வீட்டில் திறமை அதான் என்னது என் ஷாப்பில் நாங்கள் சாப்பிட்றது வச்சு இந்த தட்டு, அந்த தட்டை வச்சு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க பென்த்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஓவல் ஷேப்புக்கு மார்க் பண்ணேன். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் டிசைன்ஸ் கிடைக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம ஜிக்ஸாக் மிஷினில் கட் பண்ணும்போது வந்து ஒரு கரெக்டான ஒரு சைஸ் கிடைக்கும். இது வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி தான். ஏன்னா கையில் என்ன தான் நம்ம வரைஞ்சாலும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்ஸ் வந்து கரெக்டாக வராது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரு இடத்துல மேடு, ஒரு இடத்துல பள்ளம், அந்தமாரி தெரியும். ஆனால் வந்து இதே நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கு அந்த பிளேட்ஸ் வச்சு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த மார்க்கெட் இது பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக டிசைன் தெரியும். இப்போ ஏன்டா உனக்கு தெரியல நீங்கள் என்ன பார்த்து கேட்குறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட கேமராவோட கிளாரிட்டி என்னால் மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கிளியராக தெரியாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸாக தான் வந்து நான் இந்த டிசைன்ஸ் கட் பண்ணேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பீஸை கட் பண்ணி முடிச்சுட்டு அதோட ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வச்சு தான் என்ன பண்ண போனேன் பார்த்தீங்கன்னா அடுத்த பீஸை கட் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வந்து ஒரே சைஸு ஒரே டிசைன்ஸு கரெக்டாக வரும். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்தமாரி ஒரு இதை ஃபாலோ பண்ணேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு அதை 2 பிளேடு ஒன்றா வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணாலும் என்ன ஒரு ஃபால்ட்டாக பார்த்தா இது வந்து 2த்தையும் கம்பைன் பண்ணனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேரியேஷன் வரும். அதனால் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தனித்தனி பீஸ் கட் பண்ணிட்டேன். இதே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸில் கட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெரிய ஜிக்ஸாக் மிஷினில் கட் பண்ண தெரியாது. ஆக்சுவலாக இதே எங்கள் அப்பா இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹெவி டியூட்டி ஜிக்ஸாக் மிஷின் தெரியுமா, அதில் வந்து ஆர்ச் டிசைனு ஒரே இதில் வந்து ஒரே வாட்டி கட் பண்ணிட்டாலே போய் நம்மளுக்கு வந்து ஃபுல் ஃப்ரேம் கவர் ஆகிடும். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் கட் ஜிக்ஸாக் மிஷின் தான் எனக்கு வந்து மோஸ்ட்லி பழக்கமாயிடுச்சு. அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொத்த டிசைனும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கட் ஜிக்ஸாக் மிஷினில் தான் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி முடித்தேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி பூஜை ரூம் ஆர்ச் டிசைன் பற்றி நிறைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் போட்டிருப்பேன். அது மேலே லிங்க்லேயே வரும், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனும். லிங்க்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் நிறைய இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே லிங்க்லேயே கண்டிப்பாக வந்து லிங்க்கில் வந்து ஆர்ச் டிசைனை பற்றின வீடியோ பற்றின லிங்க்கு மேலே கொடுத்துருப்பேன். கொஞ்சம் எக்ஸாக்ட் பாயிண்ட் மட்டும் நான் சொன்ன இடத்துல இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துங்க. இதாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்ச் கட் டிசைன் முடிச்சாச்சு, ஃபஸ்ட்டு போர்ஷன் முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் இருக்குது தெரியுமா, இந்த பீஸ் எடுத்துன்னு போய் என்ன பண்ணுவேன் ஆல்ரெடி இன்னொரு பீஸ் தெரியுமா அதில் வச்சு டிசைன்ஸ் மார்க் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து 2த்தையும் கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட்டு ஃபுல் சைஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ளைவுட் மேலே இந்த ஆல்ரெடி கட் பண்ண டிசைன்ஸ் எடுத்து வச்சு டிசைன்ஸ் மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணி முடித்தோடனே ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான் ஆர்ச்சுக்கு டிசைன் கட் பண்ணோம். ஏன்னா வீடியோ லென்த்து ரொம்ப பெருசாக போனால் என்ன பார்த்தீங்கன்னா அது ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸ்கிப் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச்சுக்கு டிசைன் ஒரே சைஸு ஒரே இதில் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இது அடிச்சுலாம் என்ன பண்ண பார்த்தா 2த்தையும் கம்பைன் பண்ண வந்து ஒரு ஃப்ளாட் ஷேப் வரும். அந்த ஃப்ளாட் ஷேப் இல்லாமல் இருக்கிறது என்ன பண்ணுவோம்னா மேலே ஒரு ரவுண்ட் ஒன்று வைப்போம். அப்போ வச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்ச் டிசைன் வந்து பூஜை ரூமுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 இது தான். இது மோஸ்ட்லி வந்து 2 இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் யூஸ் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சீலிங்கில் சும்மா ஒரு டிசைன்ஸ் மாதிரி வைக்கிறதுக்கு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் ஆர்ச்சி தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே அவுட் சைடில் வச்சதுனா உள்ளே வச்சு கேமரா வச்சு எடுத்தப்போ ரொம்ப குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால தான் பார்த்திங்கன்னா அவுட் சைடில் வச்சு சரி ஒரு வீடியோ யூடியூப்காக எடுத்துடலான்னு சொல்லிட்டு அவுட் சைடில் வச்சு இது பண்ணேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என் ஷாப்புக்கு வந்து வர ஒர்க்கை தான் நான் என்ன பண்ணேன் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலுக்காக வீடியோ எடுத்து போடுறேன். மறக்காமல் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அருள்தாஸ் வுட்வொர்க் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2 பீஸை கம்பைன் பண்ணால் இது எவ்வளோ பெரிய ஆர்ச் டிசைன் வரேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதாக பார்த்தீங்கன்னா 2 பீஸாக கம்பைன் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட வந்து பெரிய ஒரு ஆர்ச் பாக்ஸ் ஒன்று தெரியுமா, அது டாப் பொசிஷனில் வர பொசிஷன் தான் இது. அது மட்டும் இல்லாமல் ஹெட் பொசிஷனில் வந்து ஒரு சின்ன ஒரு ரவுண்டு வந்து கட் பண்ணி வைக்க வேண்டியது இருக்குது. ஆக்சுவலாக ரவுண்டு கட் பண்ணேன், அதுக்குள்ளே பார்த்தா அந்த ரவுண்டு எடுத்து எங்கேயோ போட்டாங்க சொல்ல முடியாது.
அது எடுத்து அப்படி ஓரமாக வச்சுட்டாங்க. இந்த சேர்லேயே வர இடம் பத்தலை எனக்கு. அதுதான் ஒரு மெயின் ரீசனே. ஏன்னா கொஞ்சம் தள்ளி வச்ச உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வுட் வந்து வெயிட் பேலன்ஸ் எல்லாம் கீழே வந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே வர ரவுண்டு மட்டும் நான் வந்து இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணல. இதை பார்த்தீங்கன்னா இதில் கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நிற்க வச்சு தான் வீடியோ எடுத்திருக்கேன். என்னால் முடிஞ்ச வரை பார்த்தீங்கன்னா என்னோட பெஸ்ட் எடிட்டிங் ஒர்க் கொடுத்துருக்கேன். என்னடா ஒரே மாடலே இன்ட்ரோ கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா, ஏன்னா எனக்கு நான் யூஸ் பண்ணுற எடிட்டிங் வெர்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்கனால என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்காது. என்னால் முடிஞ்ச வரையும் எடிட்டிங் ஒர்க்கில் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்ட்ரோவும் சரி, அதேமாதிரி பார்த்திங்கன்னா நடுவில் வர கொஞ்சம் ஏன்னா எல்லாமே ப்ளெயினாக ஸ்மூத்தாக போகுது. கொஞ்சம் டிசைன்ஸ் ஏதாவது போடணும் நான் ட்ரை பண்ணுறேன். பட் இருந்தாலும் என்ன ஆச்சுன்னா அந்தளவுக்கு வந்து டைம் கொஞ்சம் செட் ஆக மாட்டேது. முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் ஒர்க்கோ இல்லை இன்ட்ரோவோ நான் சேஞ்ச் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் வீடியோ பார்த்து நன்றி. மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பை.